என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இங்கே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்கள் ஒரு எழுச்சி மிகுந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, உழவு இல்லை என்றால் இங்கே உணவு இல்லை. உணவு இல்லை என்றால் இங்கே உயிர்கள் இல்லை. உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். உழவு என்பது பயிர் தொழில் அல்ல, நமக்கு அது உயிர் தொழில். முதலில் உழவு என்பது தொழிலே அல்ல, அது நம் பண்பாடு, நம்முடைய வாழ்வியல். இங்கே இந்த உழவாண்மை, இந்த வேளாண்மை என்பது ஆதியில் மனிதன் செய்த ஒன்று. இன்றைக்கு அது படிக்காதவர்கள் செய்கிற வேலை போலவும், அது பாமரர்கள் செய்கிற ஒன்று போலவும் கருதப்படுகிறது. அது ஒரு உளவியல் நோய், அது ஒரு மனநோய். ஏறக்குறைய பாதி பைத்தியம். அந்த நிலையில்தான் நாம் சிந்தித்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். படிக்காதவன் செய்கிற வேலை வேளாண்மை என்றால் பசித்த எவனும் சாப்பிடக்கூடாது, படித்த எவனும் சாப்பிடக்கூடாது. நீதான் படித்தவனாயிருச்சே, படித்தவனுக்கு பசிக்காதா என்றால் பசிக்கும். பசிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் வேளாண்மை அவசியம். உழவின் பெருமையை உலகத்தில் எந்த வேதமும் இவ்வளவு அருமையாக பாடியதில்லை, போதித்தது இல்லை. தமிழின முன்னோன் உலகிற்கு புதுமறை தந்த பெருந்தகை வள்ளுவ பெருமகனார் அவர்கள் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று பாடிவிட்டார். இதை தாண்டி உழவின் பெருமையை சொல்ல ஒருத்தன் இல்லை. உழுவன் தாண்டா உலகத்தின் முன்னோடி, அவன் தாண்டா முன்னத்தியர், மற்றவெல்லாம் அவனை பின்தொடர்ந்து செல்பவன்ட்டார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. தம்பி அற்புதம் அவர்கள் கூட குறிப்பிட்டு பேசினார்கள். உலகத்தில் எதுவுமே வேண்டாம் என்ற பற்றற்ற துறவிகள், மண்ணாசை, பொன்னாசை, மக்களாசை, எதுவுமே வேண்டாம் என்று துறந்து போன துறவிகள் கூட உழவன் கைமடங்கி படுத்துவிட்டால் வாழ முடியாது என்கிறார் வள்ளுவ பெருமகனார். இதைவிட உழவின் பெருமையை எவரும் பாட முடியாது. ஆனால் நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம் மக்களின் அணுகுமுறையும் அப்படித்தான் இருக்கிறது. 10 ஏக்கர் நிலம் வைத்திருப்பார், 20 ஏக்கர் நிலம் வைத்திருப்பார், ஆடு மாடு வைத்து வேளாண்மை செய்வார். அவருக்கு இவர்கள் பொண்ணு கொடுக்க மாட்டார்கள். என்ன வேலை? விவசாயம். மண்ணை நம்பின பொழப்பு. ஆனால் டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுப்பார், அது அரசு வேலை,
அவருக்கு விரும்பி பொன்னை கொடுப்பார்கள். இங்கே ஆடு மாடு மேய்ப்பவர், இங்கே வேளாண்மை செய்பவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அரபு நாடுகளில் ஒட்டக மேய்ப்பருக்கு வெளிநாட்டில் வேலை என்று பொண்ணு கொடுப்பார்கள். இது எந்த மாதிரி மனநிலை? பைத்தியக்கார மனநிலை. இது லூசு, மென்டல்கள். இங்கே தேநீர் விடுதி வைத்தால் இந்த சாதிக்கார பைய டீ கிளாஸை கழுவுறதா, இந்த சாதிக்கார பைய எச்சி கிளாஸை கழுவுறதா? நீ இப்படியே தயங்கி நின்றாய். அரபு நாடுகளில், துபாயில், கத்தாரில், குவைத்தில், ஓமனில் கக்கூஸ் கழுவுகிறாய். கேரளாவிலிருந்து, ராஜஸ்தானிலிருந்து, பீகாரிலிருந்து வந்தவன் தேநீர் விடுதி வைக்கிறான். அவன் ஒரு தேநீரின் விலை 10 ரூபாய். ஒரு நாளைக்கு 1000 தேநீர் விற்கிறது. அவன் வெந்நீரை வைக்கிறான் ஒரு குடுவையில். நீ கொடுக்குற குவளையை தூக்கி போடுகிறான். கொஞ்ச நேரம் ஊறுகிறது, கழுவி விடுகிறான். அவனுக்கு எல்லார் குவளையும் பாண்டிதான். நீ தேவராயிரு, தேவேந்திராரு, நாடாராரு, கோணாராரு, செட்டியாராரு, ஏய் பாண்டி, மொத்தமா நீ பாண்டி. உன்னுடைய பொருளாதாரம் சுரண்டப்படுகிறது, உனக்கு அது தெரியவில்லை. அப்ப நீ ஒரு மயக்க நிலையிலே இருக்கிறாய். நீ டாஸ்மார்க்கில் குடிச்சு தான் உனக்கு போதை இல்லை. தெருவில் வந்தால் சாதி, அது கொஞ்சம் போதை. அதுக்கப்புறம் மதம், இந்து, அப்புறம் இஸ்லாம், அப்புறம் கிறிஸ்தவம். டேய், இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போடா, கேரளாவுக்கு போ. ஹூவாரியுன்னு கேட்பேன். நான் தேவர்னு சொல்லு. ஆந்திராவுக்கு போ. நீ யாரு? நான் நாடார். அங்கே பீகாருக்கு போ. ஹூ ஆர் யூ? நாங்கள் உடையார், நாங்கள் செட்டியார், நாங்கள் கவுண்டர், நாங்கள் வன்னியர். சொல்லி பாரு. எப்படி பார்த்து போவான். யாராவே நல்லா தான் பேண்ட் சட்டை போட்டுக்கிறேன், கிழிச்சிட்டு பைத்தியமாகல, ஆனால் பேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கடான்னு. அப்படியே வேற நாட்டுக்கு போ. ஹூ ஆர் யூ? ஐ ஆம் இந்து. வாடா மண்டுன்னு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடுவான். யாராவேன்? ஐ ஆம் இஸ்லாம், ஐ ஆம் கிறிஸ்டின். நோ ராஜா, நோ. ஹூ ஆர் யூ என்றால் நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்று அவன் பார்ப்பான். நான் சீமான், தமிழன், தெரிந்து கொள்வான். அதே ஐ ஆம் சீமான் அப்படின்னா ஆள் கருப்பாக இருக்கான், ஆங்கிலம் பேசுகிறான், பிறப்பில் இதே சந்தேகம் இருக்கு, யோசிப்பான். உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் நீ தமிழன், அதுதான் உன் அடையாளம். உன் வாய் வழியே என்ன மொழி வருகிறதோ அதுதான் உன்னை அடையாளப்படுத்தும். நீ அங்க போய் சாதி, மதம், பெருமை, இந்த வெங்காயம்லாம் பேசிட்டு முடியாது, ஒன்றும் பேசிட்டு முடியாது. இதே பேசிட்டு திரி. சோத்துக்கு இல்லாமல் ஒரு நாள் திருவோடு வேந்தி தெருவோடு அலையலை, என் பேரை நீ மாற்றி வை. இதே பேசிட்டு திரி. எத்தனை நூற்றாண்டுக்கு நீ ஜாதி பெருமை பேசின? எத்தனை நூற்றாண்டுக்கு நீ மதம் பேசி திரிகிற? ஒரு நாட்டை, ஒரு தேசத்தை மனிதம் ஆளணும், மதம் ஆளக்கூடாது. மனிதம் ஆளணும். ஒரு அரசு என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுமையாக கட்டமைக்கப்படணும். ஒரு மதத்திற்கு மட்டும் இருக்கக்கூடாது, அது மாபெரும் கொடுமையாக போயிடும். கற்றறிந்த என் தம்பி தங்கிகள் புரிந்துக்கணும். உழவு இல்லைனால் ஒன்றுமே செய்ய முடியாது. வீரத்துறவி விவேகானந்தர் சொல்லுகிறார், வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லைங்கிறாரு. பசித்திருக்கிறவன்ட்ட பாடம் நடத்தாத, அதான் அதுக்கு பொருள். போயாங்கிட்டு என்னையா ஏதாவது இட்லி வாங்கி தரியா? போய. அதைத்தான் நம்முடைய அறிவு மூதாட்டி அவை பசி வந்தால் 10 பறந்து விடும் என்றால். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி எல்லாம் பறந்து போயிடும்டான்றான். காவம், காமம், தொழில் முயற்சி போன்ற 10 உயர்ந்த பண்புகளும் மனிதனிடத்தில் பறந்து விடும். மனிதனிடத்தில் இருந்து இந்த 10 பண்புகளும் பறந்து விட்டால், மறைந்து விட்டால் அவன் விலங்காகி விடுவான். அப்ப இந்த பசி வராமல் தடுக்க இருக்கிற ஒரே வாய்ப்பு உழவு, வேளாண்மை. நீ ஏதோ வெக்கப்படுற, ஆதியில நாம செஞ்சது அதான்டா. ஏய், பெருமையா சொல்றான், நான் வேளாண் குடிமகன்னு எழுதி வச்சுக்க. உங்க அண்ணன் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆகும்போது IAS, IPS, டாக்டர், குக் எல்லாருக்கும் இருக்கிற மரியாதை மதிப்பை விட வேளாண் குடிமகனுக்கு மதிப்பு இருக்குதா இல்லையா என்பாரு. இருக்குதா இல்லையா என்பாரு. பின்லாந்து நாட்டில்
கடைசியாக கல்வியின் தரத்தில் இருக்கிற நாடு அது. முதல் நாடு தென்கொரியா, ரெண்டாவது நாடு ஜப்பான், மூணாவது நாடு சிங்கப்பூர், நாலாவது நாடு ஹாங்காங், அஞ்சாவது நாடு பின்லாந்து. அந்த பின்லாந்து நாட்டில் டாக்டருக்கு மதிப்பு கிடையாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் மதிப்பு கிடையாது, வாத்தியார்களுக்கு ஆசிரியர்களுக்கு தான் மதிப்பு. அதை போல எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாம் தமிழர் அரசு நிறுவப்படும் போது தமிழர் தாய் நிலத்தில் வேளாண் குடிமக்களுக்குத்தான் மதிப்பு. நீ காரை ஏற்றுமதி செய்கிற இண்டஸ்ட்ரியை பார்த்திருக்க, உலகத்திற்கு சோறை ஏற்றுமதி செய்கிற இண்டஸ்ட்ரியை நான் உருவாக்குவேன். காரை இறக்குமதி செய்வேன், சோறை ஏற்றுமதி செய்வேன். எட பைத்தியங்களே, வெங்காயம் 200 ரூபாடா, கிலோ 200 ரூபா. அற்ப வெங்காயத்தை விலை வச்சு தர முடியாத வெங்காயத்துக்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு 200 ரூபாய்க்கு வெங்காயம் 200 ரூபா. அந்த தக்காளி 140 ரூபா. காலையில் எந்திரிச்ச உடனே இப்படி அலைபேசியை பார்த்தேன், என் பங்காளி மீம்ஸ் வடிவேலு அப்படி ஒரு ரியாக்ஷன். என்னன்னு கேளுங்க, நான் சொன்னால் பண திமிரில் பேசுகிறேன்னு நீங்கள் நினைப்பிய. இன்னைக்கு எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி, அதாவது தக்காளி சட்னி வச்சுருக்காங்களா அவங்க வீட்டில். அதனால என்ன, பணம் 140 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி வாங்கி சட்னி வைக்கிறாங்கன்னா பணக்காரன் தானப்பா தம்பி. 21ஆம் நூற்றாண்டில் 2023 200 ரூபா வெங்காயம், 150 ரூபா தக்காளி, இன்னும் 5 வருஷம் கழிச்சு 1500 ரூபா விற்கும். அப்போ உன் பிள்ளை என்ன ஆகும்? ஏன் நீ யோசிக்க மாட்ட? வேளாண்மையை கைவிடாதே, விட்டால் உலக நாடுகள் பிச்சை எடுக்குது, நீயும் எடுப்ப. ரஷ்யா வேளாண்மை கைவிட்டு தொழில் வளர்ச்சின்னு போனான். கடைசி என்னாச்சு? டாக்டர், இன்ஜினியர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் ரொட்டி துண்டுக்கு ரேஷன் கடையில் நிற்கிற நிலைமை. பிச்சுக்கிட்டு ஓடிச்சு நாடு துண்டு துண்டா. வெனிசுலா தொழில் வளர்ச்சி வேளாண்மை விட்டுட்டு. கடைசி என்னாச்சு? காக்கை, கொக்கு, குருவி, நாய், நரி, பன்னி, ஆடு, மாடு, பாம்பு, தேளு, பல்லி, பூரா எல்லாத்தையும் தின்ட்டான். பசி, நாடு நாசமா போச்சு. எண்ணெய் கிணறுகள் அரசின் வசம். பெட்ரோல் 10 ரூபா 20 ரூபா, அதை குடிக்க முடியாதுல்ல, சோறு இல்லை. வீதி எங்கும் பணம், குனிஞ்சு ஒருத்தன் எடுக்கல, ஓடுறான் பணத்தை மிதிச்சுக்கிட்டு. எங்க? கடையை உடைக்கிறான், கடையை உடைச்சு உள்ள ஓடி ரொட்டி துண்டுகளுக்கு அடிச்சு பறிக்கிறான். இந்த நிலை உனக்கு வருவதற்கு முன்பு நீ விழித்துக்கொள். அதனாலதான் உங்க பிள்ளைய உழவு இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று தமிழ் இனம் தாண்டா உலகத்துக்கு பாடம் நடத்த முடியும். ஏன்னா உலகத்திற்கு அறிவியலை, நாகரிகத்தை, கலையை, இலக்கியத்தை, பண்பாட்டை, வேளாண்மையை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் உலகில் தமிழன் தான். நான் தான் சொல்ல முடியும் அவனுக்கு, டேய் பைத்தியக்காரா, விவசாயத்தை கைவிடாதரான். நீ இப்படியே பேச்சுக்கிட்டு திரி. நான் என்ன வேலை பார்க்குறப்பா? அன்னை சாஃப்ட்வேர்ல அன்னை சாப்பிட்டு போய் தானே சாமி வேலை செய்கிற. கையில் என்னப்பா புதுசாக தான் வச்சுருக்க? அண்ணே செல்ஃபோன்னு. என்னப்பா புதுசாக இருக்குது? ஆமாண்ணே 5G. தம்பி 5G 10G 11G எத்தனை ஜி வந்தாலும் ராஜா, கஞ்சி விவசாயி நாங்கள் தான் ஊற்றணும் ராஜா, நாங்கள் தான் ஊற்றணும். தம்பி ஃப்ளைட்டில் போகிற தம்பி, விண்வெளியில் பறக்கிற, டெவலப், வளர்ச்சி. ஆனால் வானூர்திக்குள்ளே இருக்கிறவனுக்கும் வயிறு பசிக்குது தம்பி, சோறு இங்கிருந்தான் தம்பி போகணும். அண்ணன் தம்பி கடையில் அடப்பா காசை கொடுத்தா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வருது, அரிசி பருப்பு வருது. டே அறிவிட்ட மடப்பலை, அந்த காய்கறி எங்கோ வெயிலில் காஞ்சி மலையில் நனைஞ்சி உடம்பெல்லாம் வேர்வை உப்பா பூக்க, காலெல்லாம் வெடிக்க, கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சதை தொங்க, வெம்பாடு பட்டு வயலில் எங்கள் ஆத்தாளப்புன்னு உழைச்சி விளைய வச்சு அறுத்து கடைக்கு கொண்டு வந்தா தாண்டா பரதேசி பண்ணாட அந்த காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அவன் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டுனா நீ என்னத்தை திம்ப? மண்ணையை தின்ட்டு மல்லாக்க படுப்ப பைத்தியம். என்னத்தை திம்ப? இதை அறிவு இருக்கிற செய்யலாம். இந்த கொரோனா உனக்கு கற்றுக் கொடுத்து நீ இந்த கொரோனா போய் அடிச்சும் உனக்கு அறிவு இல்லையே. 3 வருஷம் ஒரு பெரு அடி அடித்தான், வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. காசு வச்சுருந்த, மோட்டர் பைக்கா வாங்க போனேன், இல்லை தங்க வாங்க போனியா, இல்லை பட்டு வேட்டி சட்டை வாங்க போனியா, இல்லை காரு வாங்க போனியா? மச்சான் மளிகை கடை எங்கேயா திறந்துருக்கா? மச்சான் எங்கேயா திறந்துருக்கு.
தம்பி, எதுவில்லாமல் உன்னால் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. அது பேசிக், ஃபண்டமெண்டல், அடிப்படை. இதை புரிஞ்சுக்க. சிகரெட்டு தயாரிக்கிறவன் விற்கிறவன் லட்சாதிபதி கோடீஸ்வரன். பான்பராக்கு, குட்கா, கஞ்சா விளைய வைக்கிறவன் விற்கிறவன், ஹான்ஸு விற்கிறவன் விளைய வைக்கிறவன், தயாரிக்கிறவன் எல்லாம் கோடீஸ்வரன். டாஸ்மார்க்கு சரக்கு காய்ச்சிறவன், அதை விற்கிறவன் பெரிய கோட்டீஸ்வரன். இந்த பரதேசி பயிர்களுக்கு சோறு போடுறேன் எங்கள் ஆத்தாளா பயிர்களுக்கான விவசாயி பிச்சைக்கார பை. இவனெல்லாம் லட்சாதிபதி, இவன் பிச்சாதிபதி. பல லட்சம் கோடிகளை பெரும் முதலாளிகள் வாங்கின கடன்களை தள்ளுபடி செய்கிற இந்த அரசாங்கம் உழைக்கும் உழவர்குடி மக்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறது. ஒரு நாட்டில் வெக்கமாலடா உங்களுக்கு. விவசாயி கடன், மாணவர்களின் கல்வி கடன். இந்த நாடு நாடா சுடுகாடாடா, தரிசுறாது தரிசு. கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, அறிவு என்பது மானிட உடைமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மாணவர்களின் கல்வி கடன் எப்படி வந்தது? நான் கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைமையில் என்னை வைத்தவன் எவன்? எவனடா? கல்வி எனக்கு கொடுக்கணும். கல்விக்கு வரி எடுக்கிறீல, அதை புடுங்கிறதுக்கு எடுக்கிற. எதுக்கு எடுக்கிற? கல்வி வரி எடுக்கிறடா. எஜுகேஷன் டாக்ஸ் எடுக்கிறீல, எதுக்கு எடுக்கிற? ரோடு டாக்ஸ் எடுக்கிற, வாட்டர் டாக்ஸ் எடுக்கிற, எல்லாம் எடுக்கிற. ஆனா தனியார் முதலாளிகிட்ட போய் நான் காசு கட்டி படிக்கிற நிலைமைக்கு என்ன வச்சிருக்கேன்? அப்ப கடன் வாங்கி நான் படிக்கிறேன். அப்புறம் மாணவர் கடனை தள்ளுபடி பண்றது. அந்த தள்ளுபடி பண்ற காசுக்கு இந்த கல்வியை தரமா கொடுத்துருக்காமடா. பைத்தியக்கார பயிலுங்க, அந்த பைத்தியக்கார பயில்களா கொடுத்துருக்காமடா? செய்யறதில்லை. அப்புறம் விவசாயி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம். வந்தீங்க, தள்ளுபடி பண்ணீங்க. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி. இங்க வா, போன தடவை வந்தில்ல, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணில்ல, அப்புறம் ஏன்டா மறுபடியும் கடனாளியானா? என்னடா நீ மறுபடியும் கடனாளி ஆக்கிட்டு இருக்க? வா, நம்ம 2 பேரும் சத்து விளையாடுவோம். என்னடா உங்க கதையை ரொம்ப கேவலமா இருக்குடா. நீங்க என்னடா இவ்வளவு நாரா பயல்களா இருக்கிறீங்க? ரொம்ப மோசமா இருக்க. ஒரு நாட்டில் விவசாயி கடனாளி ஆகிவிட்டால் அது நாடு இல்லடா, அது சுடுகாடு. விவசாயி எப்படி கடனாளி ஆகலாம்? அவன் தான் அடிப்படை. உலகத்தில் எல்லோரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். என் உடன் பிறந்தார்களே, வேளாண் குடிமகன் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். எவனிடத்திலும் கைகட்டி கையேந்தி வாழாமல் வாழ முடியும் என்றால் அது வேளாண் குடிமகனால் தான். நன்கு உணர்ந்துக்கணும். நீ ஒரு நாளைக்கு இங்கே கூடியிருக்கிறவர்கள் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை, அட்வொகேட்டை சந்திக்கிறீங்க, என்றாவது ஒரு நாள் டாக்டரை சந்திக்கிறீங்க, மருத்துவரை, என்றாவது ஒரு நாள் இன்ஜினியர் பொறியாளரை சந்திக்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை வேளாண்மை செய்கிற உழவர் குடிமகனை சந்திக்கிறீங்க. உனக்கு வேளாண்மை செய்வது அவ்வளவு கேவலமா போயிடுச்சு. நீ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறங்கிற, சாஃப்ட்வேரின் பிதாமகனாக இருக்கிற பெரும் செல்வந்தகனாக இருக்கிற பில்கேட்ஸ் அமெரிக்காவில் 2.5 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் செய்கிறான். 2.5 லட்சம் ஏக்கர் தட்டி பாரு நீ. 2.5 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் செய்கிறான். ஏன் அவனுக்கு ஏன் ஏதோ சாஃப்ட்வேர்ல கோடிக்கணக்காக பணம் வருது? அது நிரந்தரம் இல்லை, இதுதான் நிரந்தரம். தம்பி, கார் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், செல்போன் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், டிவி ஃப்ரிட்ஜு ஏசி இல்லாமலாம் வாழ்ந்து விட முடியும். ஆனால் சோறு இல்லாமல் அவனை வாழ முடியாது. நல்லா கவனிச்சுக்க. நீ ஒரு நாட்டில் கார் இல்லை என்று புரட்சி வந்ததில்லை என் உடன் பிறந்தவர்களே. செல்போன் இல்லை என்று போராட்டம் வந்ததில்லை. குளிரூட்டி இல்லை என்று, ஃப்ரிட்ஜ் குளிர் சாதன பெட்டி இல்லை என்று, மகிழ்வுந்து கார் எதுவும் இல்லை என்று போராட்டமோ புரட்சியோ வெடித்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. இதான் உலக வரலாற்று உண்மை. சமீப சான்று இலங்கையில் நடந்தது. ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய். நல்லா கவனிச்சுக்க. நீ
திணறி போயிடுவ, செத்து போயிடுவ நீ. சோமாலியா பூமியின் சொர்க்கம். 1965 சோமாலியா என்று தட்டிப்பார். பச்சை பசேல் என்று பூமியின் சொர்க்கமாக இருந்த நாடு பஞ்ச பராரி தேசமாக வந்த காரணம் என்ன? வளர்ச்சி வளர்ச்சி என்கிற பேரில் அணு உலை, அந்த உலை, இந்த உலை எல்லாத்தையும் கொண்டு வச்சான். இவன் இந்த கழிவுகளை எல்லாம் கடலில் கொட்டினான். ஒரு ஆழி பேரலை வந்தது, அந்த கழிவுகளை தூக்கி நிலத்தில் கொட்டியது, நிலம் நாசமானது, வேளாண்மை கெட்டு போனது, முடிஞ்சது பசி. கடைசி என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? ஒரு அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கு, சட்டியில் ஏதோ வெந்துக்கிட்டு இருக்கு, என்னடான்னு பார்த்தா மனித மண்டை. ஒருத்தன் தலைமுடியை தூக்கிட்டு போறா, தலை அது கீழே அப்படி குடல் தொங்குது, சமைக்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். தட்டி பார்க்கலாமே நீங்க வலைவெளியில். அந்த நிலை உனக்கு வருவதற்கு முன்பு நீ விழித்து கொள்ளணும். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் 3ஆம் உலகப் போர் என்ற புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். நீ புத்தகம் முழுமைக்கும் படிக்க வேணாம் என் தம்பி தங்கைகளே, முன்னுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கதை படியுங்கள். ஆதியில் மனிதன் காடுகளில் இருக்கும்போது வேட்டையாடி உண்டான். விலங்குகள் கிட்டாத போது பிணமான மனித உடலை உண்டான், நரமாமிசம் சாப்பிட்டான். அப்போது ஒரு உடல், பல்லாயிரக்கணக்கான கூட்டம். யார் சாப்பிடுவது? பந்தயம், ஓட்ட பந்தயம். பந்தயத்தில் வென்றவன் எவனோ அவனை பிணத்தில் பாதி சாப்பிட்டான் என்று எழுதியிருக்கிறார். அதுல கீழே முடிகிறார், இந்த நிலை இனி ஒரு காலத்தில் வராது என்று உறுதி தருவதற்கு இல்லை. ஏன்? நீ விவசாயத்தை கைவிட்ட. வெக்கப்படுற வேளாண்மை செய்யறதுக்கு. ஆடு மாடு வளர்ச்சியோ என்னெல்லாம் ஒரு கற்காலத்தை கூட்டி போறாருங்க, ஆடு மாடு மேய்க்க போறாருங்க. அப்போ டாஸ்மார்க் விற்கிறதெல்லாம் பொற்காலமாடா? சாராயம் ஊற்றி கொடுக்குறதெல்லாம் பொற்காலம். ஆடு மாடு மேய்க்கிறது, பால் கறந்து விற்கிறது, தயிர் காய்ச்சி தயிர் கடந்து விற்கிறதெல்லாம் உங்களுக்கு, நெய்யெல்லாம் உங்களுக்கு கற்காலம். நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தா நான் பேசுறது கேவலம். ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம்னா பால் குடிக்காதடா பரதேசி பல. பால் குடிக்காத, காஃபி குடிக்காத. அந்த டீ கடையில் போய் ஐயா பால் கொஞ்சம் தூக்கலாம், டிக்காசம் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு ஒரு காஃபி. அப்படியே நான் நிற்பேன். இங்கே வாங்க, இங்கே வாங்க, இப்படி வாங்க. நீங்கள் தானே ஆடு மாடு வளர்க்குறது ரொம்ப கேவலம்னு பேசுனது? ஆமாம் ஆமாம். இவாட வேணும் ஒரே அரை. இந்த நாக்கை இல்லடா, டேய் தம்பி புடுறா, நாக்கை புடுறா அவனே. அந்த மரக்கடையில் உப்பு தாள் வச்சுருப்பான், மரத்தை இலைக்கிறது தாழ வேண்டாடா. இந்த நாக்கு தானடா பேசு. திம்பியா திம்பியா, நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் காப்பியாடா, தயிர் ஊற்றி வக்கனையா சாப்பிடுவியா? தொலைச்சி புரியும் போடா போடா பரதேசி பையில. இந்த சிவாஜி படத்தில் ஒரு டார்க் ரூம் இருக்கும், ஆஃபீஸ் ரூமு. ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போங்க, இவனையெல்லாம் பட்டியல் எடுத்து வச்சு ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போங்க. ஆஃபீஸ் ரூமுங்க போடா. பச்சை மட்டை எத்தனைடா இருக்குது? 50 கொண்டாட வச்சு வெளுத்து முதுத்தலை உரித்து உப்பு தண்ணியை மேலே ஊற்றி விடல. நீ பார்த்துக்கிட்டே இரு. ஐயோக்கிய பயல்களா, ஏன்டா இப்படி காலங்காலமாக பைத்தியக்கார மாதிரி அலையிறிய? ஆந்திராவிலேருந்து வருதுடா மடப்பைய மக்களை உங்களுக்கு பால். நீ ஏன்டா மாடு வளர்க்கல? ஏன் மாடு வளர்க்கல? தக்காளி விலை 150 ரூபாயும் வெங்காய விலை 200 ரூபாயும் வந்த காரணம் என்ன? நீ விவசாயத்தை வெட்டி வெளியேறிட்டா வேற மாநிலத்தில் கையேந்திர. உன் பொருளாதாரம் அவன்கிட்ட போயிடுச்சு. ஆட்டுக்கறி உனக்கு எங்கே இருந்து வருது? ஆந்திராவிலேருந்து லாரி ட்ரெயினில் வருது. 1 கிலோ கறி 1000 ரூபா. பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியல. உனக்கு விருந்து என்பதே கரிதான். நமக்கு ஒரு நோய் இருக்கு, ஆசிரியர்கள். இங்கே ஆசிரியர் பெருமக்கள் இருக்கலாம். மாணவன் படிக்கலைன்னா விடி, அவன் மேதை ஆயிடுவான். ஏன் அவனை போட்டு தொல்லை பண்ணுற? படிக்கலைன்னா நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, நீ தான் பண்ணி மேய்க்கத்தான் லாய்க்கு. ஒரு பண்ணியின் விலை 40,000ங்க. ஏங்க இப்படி பேசிட்டு அலையிறிய? 40,000 அதை விற்று தான் நாங்கள் உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும். என்கிட்ட பேசிக்காதீங்க. படிக்காத மாணவனா ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா, இயேசு, எங்கள் நபிகள் நாயகத்தெல்லாம் கேவலப்படுத்தினீங்க அர்த்தம். ஏன்னா இவங்கெல்லாம் அதான் மேய்ச்சிருக்காங்க. அதனால தான் அறிவோடு இருந்திருக்காங்க, மக்களுக்காக வாழ்ந்திருக்காங்க, மக்களுக்கு நல்லதை போதிச்சிருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு இந்த ஆசிரியர். ஞாயிற்றுக்கிழமை கசாப்பு கடையில் வரிசையில், சார் என்ன சார் வேணும்? எலும்பு இல்லாமல் ஒரு 1/2 கிலோ கறி, எலும்பு இல்லாமல். அது தொடக்கறியாக இருந்தால் பெஸ்ட்டு, தொடக்கறி. அப்படியே சூப்புக்கு நெஞ்செலும்பு, மார்க்கண்டம். இவங்களுக்கெல்லாம் ஆடு கறி எங்கேருந்து வருது தெரியுமா? வானத்துலேருந்து தொப்பு தொப்புன்னு விழும். ஒரு செப்பை, தலை, குடல். ஐத்தியக்கார கூட்டங்களை வச்சுக்கிட்டு பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல், பிரேசில் மாடுதாயா மேய்க்குது, மாடுதான் மேய்க்குது.
கரும்பு தான் வளர்க்குது. ஒரே ஒரு நாடு கியூபா, ஒன்றுமே கிடையாதுங்க, கரும்பு தாங்க. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம்ங்கிறேன், கரும்பு தான் வச்சுருக்கான், வெறும் சர்க்கரை. அதை வச்சுக்கிட்டு கல்வி அவன்கிட்ட இருக்குது, மருத்துவம் அவன்கிட்ட இருக்குது, ரோடு போடுதல் பராமத்தில் அவன்கிட்ட இருக்குது, மின் உற்பத்தி விநியோகம் அவன்கிட்ட இருக்குது. இவன்கிட்ட மாதிரி அதானிக்கிட்ட அம்பானிக்கிட்ட கதானிக்கிட்ட அதெல்லாம் கிடையாது, அவனே வச்சுருக்கான். ஏன்? மனுஷன் மனுஷன் இவன் மனுஷன் மாறி இருக்கிற பிசாசு பேய். அதில் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச பேய் இருக்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பேய் இருக்கலாம், ஆட்டலாம். 50 வருஷமாவா போய் பேய் பிடிச்ச ஆட்டும்? இந்த பய மக்களும் திருந்துறவாடு இல்லையே. பேய இது பேயாவில் இருக்குன்னு டைவர்ஸ் பண்ணுறது, விவாகரத்து, பிசாசை கட்டிக்கிறது. அவள்கிட்ட அடி வாங்க முடியல, பிசாசா போச்சே, இவளை விவாகரத்து பண்ணுறது, மறுபடி பேயை கட்டுறது. ஒருத்தன் குற்றம் பண்ணிடுறான், மன்னர் சபையில் ஒண்டி நிறுத்தினான் அரண்மனையில். அவர் கூப்பிட்டு தண்டனை கொடுக்குறாரு, உனக்கு 50 சவுக்கடி இல்லைன்னா 50 மிளகாய், 50 மிளகாயை கடிக்கணும், இல்லைன்னா 50 சவுக்கடி வாங்கணும். இவர் சரி மிளகாயை கடிச்சிருவோம், சவுக்கடி வலிக்கும்ட்டு 50 மிளகாயில் ஒரு 5 மிளகாயை கடிக்கிறார். மன்னா நான் மிளகாயை கடிக்கிறேன், சரி கடி. 5 மிளகாய்க்கு மேலே தாண்ட முடியல, நாக்கு காந்தது. மன்னா வேண்டாம், நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன். சரி சவுக்கடி ப்ரொசீட். சவுக்கடி 10 சவுக்கடிக்கு மேலே பிஞ்சிருச்சு முதுகு. மன்னா வேணாம், ஐயோ மன்னா நான் மிளகாயை திங்கிறேன். மிளகாய் யாரு? ஏடிஎம்கே. அப்படியே ஒரு 10 மிளகாய் தாண்ட முடியல. ஐயோ 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 தாண்ட முடியல. மன்னா முடியல மன்னா. சவுக்கடி ஓகே ப்ரொசீட். 5-10 அடி. மன்னா முடியல மன்னா. ஏடிஎம்கே. இங்கே ஒரு அடி, ஒரு 5 வருஷத்துக்கு இந்த அடி தாங்க முடியல, அப்புறம் இந்த அடி மிளகாக்கடி தாங்க முடியல, அப்புறம் சவுக்கடி. இதுக்கு ஒரே மருந்து தான் இருக்கு, கரும்பக்கடி. எங்கால் வச்சிருக்கான், ஒரே மருந்து தான் இருக்கு. ஏன் எங்கால் இது நெல்லை வச்சிருக்கூடாதா? 2 கேப்பக்கருது வச்சிருக்கூடாதா? ஒரு கம்பம்பில் வச்சிருக்கூடாதா? ஒரு சோளத்தட்டை வச்சிருக்கூடாதா? வச்சிருக்கலாம். எங்கால எங்க கரும்பை வச்சிருக்கான். ஆலையில் குடுத்து உடம்ப கசக்கி பிழியும் போதும் இனிப்பான சர்க்கரையை தருவேனே ஒழிய வேற ஒன்றை தரமாட்டேன் என்பதை காட்டுவதற்கு கரும்போட நிற்கிறான் எங்க விவசாயி. அது மாதிரி உங்கள் பிள்ளைகள், நீங்க ஓட்டு போடு, போடாம போ, நீ என்னத்தையோ போடு, உதயசூரியன் ஜூரியன் ரெட்டலைக்கே போடு, பிள்ளை குட்டியை தூக்கி சுடுகாட்டில் போடு, கையில் தெருவோடு திரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் கடமை பணி செய்து கிடப்புது. எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடின மாதிரி, காலமறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும், கவுத்து போட்டாலும் நிறுத்தாது கணக்காய் கூவுன்றான். நான் கூவிட்டு சாகுறேன். ஓம்பாட்டு உனக்கு அவன் ஒருத்தன். அது இப்போ எந்த நிலைமையில நம்ம இருக்கோம்னு பாருங்க. இப்போ ஒரு வேளை நம்ம அரசை கைப்பற்றிட்டோம். இப்போ நம்மளுடைய கொள்கை என்னன்னா, என் அன்பு மக்கள் புரிஞ்சுக்கணும், முதல் கோட்பாடு நீரின்றி அமையாது உலகு. அப்போ நீர்வள பெருக்கம், நீரை தேக்கிறேன், இருக்கிற நீர் ஆதாரங்கள் இருக்குல்ல, ஏரி குளம் கண்மாய் குட்டை எல்லாம் தூர்வாரி பராமரிச்சுக்கிறேன், புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கிக்கிறேன். எனக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, அதில் 1500 மில்லிமீட்டரை பயன்படுத்திட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் கடலில் கலக்க விட்டுறேன். 4500 டிஎம்சி, அதில் 1500 பழம் பயன்படுத்திட்டு மீதி 2500 தூக்கி உள்ளே விட்டுறேன். அந்த 2500 டிஎம்சியை சேமிக்கிறதுக்கு நான் பெருமுயற்சி எடுத்து சேமிச்சிருவேன். நீர் வளத்தை பெருக்கின பிறகு நீர், அதுக்கப்புறம் வயிறுக்கு ஒரே இருக்கிற வழி வேளாண்மை என்ன பண்ணுறேன்? அரசு பணி, கவர்மெண்ட் வேலை. எப்படியே கவர்மெண்ட் வேலை, 100 நாள் வேலை என்று சும்மா உட்காந்து பல்லாங்குழி ஆடுவது, கிச்சு தாம்பளை விளையாடுறது, கிளித்தட்டு விளையாடுறது, தலைமுடி பின்னி பேன் பார்க்கறதுக்கு 100 நாள் வேலைங்கும் போது வேளாண்மை செய்வது அரசு பணி. இது படிக்காதவர் செய்கிற வேலை அல்ல, படித்தவனும் செய்யலாம். இது படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. எப்படி சீமான் வேலை? எப்படி அரசு வேலை கொடுப்ப? 1000 ஏக்கரில் தக்காளி. ஐயா ஸ்டாலின் மாதிரி வேளாண் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஐயா நீங்கள் தான் முதலில் செய்ய வேண்டும். 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதில்லை, ஏர்பூட்டி ஓட்டணும். ஐயா வேளாண் அறிவை நீங்க கத்துக்கணும். ஐயா விளைநிலங்களே ஏர்போர்ட்டா மாத்திரலாம், ஏர்போர்ட்டை விளைநிலமா மாற்ற முடியாது ராஜா. நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் ராஜா, நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். அதனால
அப்போ என்ன செய்யணும்? தக்காளி 1000 ஏக்கர். ஏக்கருக்கு எங்கே போவ சீமான்? அம்மையார் ஜெயலலிதா தமிழக சட்டசபையில் பேசுகிறாங்க, 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னா 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்குகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் அரசு இடங்கள் இருக்கு. இருக்கு, சட்டசபையில் பேசுனது இருக்கு, என் தம்பி தங்கையில இருக்கு. யாருக்காக இருக்கு? நமக்காக இருக்கு. எனக்கு 21 லட்சம் ஏக்கர்லாம் வேணாம், 10 லட்சம் 15 லட்சம் ஏக்கர் இருந்தால் உலகத்திற்கே பசி இல்லாத சோறு போடுவேன் நான். எப்படி செய்வேன்? தக்காளி 1000 ஏக்கரில் போடுவேன். 1000 ஏக்கரில் போட்டு பழக்கூழ் ஜாம் தயாரிக்கிற தொழிற்சாலையை அங்கேயே போடுவேன். பழக்கூட இப்போ தக்காளியை பெட்டியில் அடுக்கி 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 அப்படியே ஏற்றுறது. இதுக்கு படிக்காதவன் தேவை, படித்தவன் தேவையில்லையே. தக்காளி கூடையில் அடுக்கிறதுக்கு அதை எடை போட்டு எத்தனை பெட்டி எவ்வளவு லோடு வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது, இந்த கணக்கை எழுதுறதுக்கு படித்தவன் படிக்காதவன் கவர்மெண்ட் வேலை. இப்போ ஜாம், இப்போ தக்காளி ஊறுகாய் செய்கிற இண்டஸ்ட்ரி. ஊறுகாய் செய்கிறதுக்கு எஜுகேஷன் தேவையில்லை. எங்கள் ஆத்தாள் அப்பன் தாத்தா படிச்சுன்னு இருக்காங்கல்ல, படிக்காமல் எங்கள் அம்மாலாம் வீட்டில் அருமையாக ஒரு அம்மா அதே போடுங்கம்மா, இவ்வளோதான். தமிழ்நாடு அரசு முத்திரையோடு ஏற்றுமதி செய்வேன். தக்காளி ஊறுகாய், தக்காளி ஜாம். நீ இந்த பிரெட்டில் தொட்டு சாப்பிட்றீல, அதெல்லாம் இந்த தக்காளி உணவு தேவைக்கு. இந்த மாதிரி தக்காளி 140 ரூபாய். நோ, தமிழகம் முழுமைக்கும் ஒரே விலை தான். என்ன விற்பேன்? மருதம் அங்காடின்னு நானே கடை திறந்து அரசு விற்கும். படித்தவன் வியாபாரம் பண்ணிருப்பான். நீ இந்த 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 சூகி ஸ்மோட்டா இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டாப் தம்பி, அங்கிட்டு போ, இல்லைன்னா இங்கே வா, வச்சிருக்க இங்கே வந்து வேலை செய். இப்போ யாராவது தம்பி 1 கிலோ தக்காளி முகவரி கொடுங்கம்மா, 1 கிலோ தக்காளி காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். அவனுக்கு அரசு சம்பளம் கொடுத்துரும். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை. கரும்பு 1000 ஏக்கரில் கரும்பு, அங்கே இண்டஸ்ட்ரி. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, விவசாயம் சார்ந்து. இது சார்ந்த தொழிற்சாலையில் நிலம் நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, காற்று மாசுபடாது. என் நிலம் வளமும் நீர் வளமும் அப்படியே இருக்கும். போடுவேன் 2000 ஏக்கர் 3000 ஏக்கரில் கரும்பு. கரும்புல இருந்து சர்க்கரை, வெல்லம், கரும்புல இருந்து நாட்டு சர்க்கரை. இதை கரும்பை வெட்டி ஆலைக்கு கொண்டு போறவனுக்கு படிப்பு தேவையில்லை, கவர்மெண்ட் வேலை. எத்தனை டன் சர்க்கரையை நான் உற்பத்தி செஞ்சிருக்கேன் கணக்கிடுறதுக்கு படித்தவன், அவனுக்கும் வேலை. எவ்வளவு ஏற்றுமதி, எவ்வளவு சொந்த மாநில மக்களின் உணவு தேவைக்கு, அந்த கணக்கு படித்தவன். இப்போ கரும்பில் இருந்து எத்தனால் பெட்ரோல் பிரேசில் தயாரிக்குது. இப்போ தான் அந்த எத்தனால் பெட்ரோலை கொஞ்சம் லேசாக சேர்க்குறாங்களாம். இந்தியா முயற்சிக்குது. பிரேசில் வெறும் எத்தனால் பெட்ரோல், நான் எத்தனால் பெட்ரோலை தயாரிப்பேன். கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு இருக்கு, தயாரிப்பேன். அப்போ அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. தேவகோட்டைனா தேவகோட்டையை விட்டு நீ வேலைக்கு சிவங்கி கூட வர வேண்டியதில்லை, இங்கே இரு. உனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாவற்றையும் உன் வீட்டு வாசல வேணா நிறுத்திவேன். நீ கிராமத்தை விட்டு நகர வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை, அவசியம் இல்லை. 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை, மாடு வளர்ப்பேன். மாட்டுல இருந்து பால் விச்சுறது. நீ மாடை வாங்குற வச்சு தூக்கச்சட்டியில் பழைய வச்சுக்கிட்டு அதில் உப்பை முடிச்ச போட்டு ஊறுகாயை தூக்கிட்டு போக வேண்டியதில்லை ராஜா. சிசிடிவி கேமரா, கண்ணாடி அறை, அதில் கண்காணிப்பு கருவி, குளிரூட்டப்பட்ட அறை, எல்லா இடத்துலையும் சிசிடிவி. அப்படியே உட்காந்து பார்த்துருக்க வேண்டியதான். இந்த செவலை எங்கடா போகிறான், அங்கே எங்கடா போகிறான்டா, போடா பாடுறா. அங்கே 100 ஏக்கரில் 10 ஏக்கர் 15 ஏக்கர் குளம் வெட்டிடுவேன். மாட்டுக்கு தீவனம், வாகை, அகத்தி, புல் எல்லாம் வளர்த்து வச்சிருவேன். அவன் பாட்டு சாப்பிட்ருப்பான். அவன் எத்தனை லிட்டர் பால் கறக்கிறான் கணக்கு. ஆனால் இந்த மாடு போடுகிற சாணி, அந்த எரு, அந்த கழிவு, அவன் தின்னுட்டு போடுற புல் மிச்சம், அதையெல்லாம் வேக்கம் கிளீன். உங்கள் வீட்டில் குப்பைகளுக்கு வேக்கம் கிளீன் வச்சிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி உறிஞ்சிறதுக்கு நான் ஒரு கருவி வச்சுருப்பேன். சக்குன்னு சாணியை உருவி ட்ரக்கில் ஏற்ற வேண்டியதான், டிராக்டரில் ஓட்டி கொண்டு அங்கே 100 ஏக்கரில் குப்பை கிடங்கு வச்சுருப்பேன். அங்கே வண்டி கொட்டணும். அந்த குப்பை கிடங்கு, மக்கிய இலைதலை கழிவு, அந்த ஆடு மாட்டு கழிவு, ஆட்டு புழுக்க, மாட்டு சாணி, இதை மக்க வச்சு அதிலிருந்து நீ கேஸ் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. என் ஆட்சியில் ஏறாது. ஏன்? நானே உற்பத்தி செய்வேன். ஆடு மாட்டு கழிவு, மனித கழிவு, மக்கிய இலைதலை கழிவில் இருந்து பலாயிரக்கணக்கான டன் எடையுள்ள நீங்கள் பயோகேஸை தயாரிச்சிக்க முடியும். நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட. இயற்கை வேளாண் பேரறிங்க நீங்கள் அப்பா சொல்கிறான். இந்த பைத்தியக்கார பயலுக இந்த இடத்துக்கு வாடான்னா மீத்தேன் ஈத்தேன் இல்லாமல் எப்படி வாழ்றது? ஒருத்தன் கேட்டான் என்னைய, அது என்ன ஊரே ஒரு ஊர் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில். அந்த ஊரில் போய் கேட்கும்போது நான் போய் கேட்டேன். ஒருத்தர் கேட்டார், ஒரு பத்திரிக்கையாளர், இதெல்லாம் எடுக்காமல் எப்படிங்க சமைக்கிறதுன்னு. இதெல்லாம் எடுத்துட்டா எதங்க சமைக்கிறதுன்னு கேட்டேன்.
நம்மளை ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்பாங்க. எப்படியும் தோக்க போறிய, அப்புறம் ஏன் தேர்தலில் நிற்கிறீங்க? நீங்கள் எப்படியும் சாக போறிய, அப்புறம் ஏன் 3 வேளை சாப்பிட்றிய? ஏண்டா யார்கிட்ட வாயை கொடுக்குறன்னு தெரிஞ்சு கொடு. இவன் இந்த பீத்தக்கார பயில்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இல்லை. ஆளை பார்த்தில, ஏய் நீங்கள்லாம் இடுப்பு வெட்டி அவராமல் இருக்க பெல்ட் கட்டுறவங்கடா. எங்காலும் துப்பாக்கி செருகிறதுக்கு பெல்ட் கட்டினவர். பார்த்து பேசு, பார்த்து பேசு. ஆள் இப்படியே பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்காத, முரட்டு காட்டான். உலகம் பூரா சுற்றி வந்தாலும் உள்ளூர் மண்ணில் நிற்கும்போது ஒரு திமிர் இருக்கும் பார்த்துக்க. நாங்கள்லாம் அது மாதிரி சிங்கத்தை சிறையில் அடைச்சா சிறையை சிதைச்சிரும், பரவாயில்லையா? பங்காளி பங்காளி சொல்கிற மாதிரி பரவாயில்லையா? அது மாதிரி நாங்கள் சிறை பறவை. வேடிக்கையாக பேசுகிறேன்னு நினைக்காத, ரொம்ப வேதனை. அதை மலிப்பி சமாளிக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல, உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல. பாருங்க, இதுதான் நமக்கு மாற்று. அப்போ வேளாண்மை நம்ம செய்யணும். இவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க. வெம்பாடுபட்டு நம்ம ஆத்தால பெச்சித்தப்பன் பெரியப்பன் விலையை வச்சு நெல்லை கொண்டாந்து அறுவடை செஞ்சு கொண்டு வந்துடும். அரசு கொள்முதல் பண்ணிக்கிட்டோம். அரசு கொள்முதல் பண்ணி எங்கே வைக்க தெரியுமில்ல? தரையில் போட்டுருது. 3 கோடிக்கு தார்பாய். இதான் பெரிய நலத்திட்டம். பெரிய நலத்திட்டம். ஒரு மாவட்ட தலைநகரில் கூட உணவு சேமிப்பு கிடங்கு கட்ட முடியாத இவர்கள் உனக்கு என்ன செய்வார்கள் என்று பார். இவர்களை நம்பி நீ ஓட்ட போட்டிருக்க. 6 மாசம் 1 வருஷம் உழைச்சு வெம்பாடு விட்டு நீ விளைய வச்ச பொருளை பாதுகாக்க துப்பு இல்லை. தெருவில் போட்டு மழையில் நனைஞ்சு முளைச்சிரு. கண்ணீர் விடுறான் எண்ணற்ற விவசாய பெருங்குடி மக்கள். ஆனால் டாஸ்மார்க் சரக்கை பாதுகாக்க பெரிய குடோன், குளிரூட்டப்பட்ட அறை, திருடிடக்கூடாதுன்னு கண்காணிப்பு கருவிகள், சிசிடிவி கேமரா, காவலர்கள் பாதுகாப்புக்கு இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு பாரு. நான் போட்டிருக்கேன் ஷூ. இது எங்கே வாங்கினேன் தெரியுமில்ல? ஏசி ஷோரூம், குளிரூட்டப்பட்ட அறை, ராக், கண்ணாடி ராக், அதில் இருக்குது. இது அதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அதை எடுத்துக்கிட்டு வந்து பெட்டி, அதுக்குள்ள நிறைய உரைகள் எடுத்து போடுவான். ஷூ. செருப்பும் அப்படித்தான். இதை வாங்கிக்கிட்டு வருவேன், செருப்பை போட்டுருக்கு புதுசாக. இங்கே தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை, சொரக்காய், பூசணிக்காய் எல்லாம் எங்கே கிடக்குது? தெருவில். எது எங்கே இருக்கணும்? இது அங்கே இருக்கணும். இது எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். இதுதான் தலைகீழ் மாற்றம், முரண். இப்போ என்ன பண்ணுறேன் பார். என்ன சிரிக்காத, இன்னும் ஹைலைட் இருக்கு. இருப்பா, இன்னும் இருக்குப்பா. ஏப்பா இருப்பா, இரு. இப்படிதான் அவசரப்பட்டு அரவைக்காட்டு பயில்களை ஆட்சியில் உட்கார வச்சுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாரு. இந்த மாதிரி செருப்பு புதுசு, ஏசி ரூமில் வாங்கினது, அது தெருவில் கிடந்தது. 1/2 கிலோ கொடுங்க, 1/4 கிலோ கொடுங்க, அது கொடுங்க, வாங்கி பையில் போட்டாச்சு. இப்போ போய் வெளியில் கழட்டி விட்டாச்சு. இது வேறு உள்ளே போக மாட்டாரு. தெருவில் கிடந்தார்ல, அவர் உள்ளே போவார். அவர் உள்ளே போய் கிழிவி சமைச்சு வாய் வெளியே வயிற்றுக்குள்ளே போயிடுவார். அந்த ஏசி ரூமில் வந்து தெருவில் கிடப்பார். இப்போ தெருவில் கிடக்கிறவர் தெருவிலே கிடக்கணும், தெருவில் கிடக்கிறவர் அந்த இடத்துக்கு போகணும். அது எப்போ நடக்கும்னா உங்கள் மகன் முதலமைச்சர் ஆகும்போது தான் நடக்கும். உனக்கு உண்மையே தெரியுறது இல்லையே. நீ படக்குன்னு அவன் சொல்கிற போலியான வார்த்தைக்கு நம்பிறிய. ஒரு பெரிய அறிஞர் தான், இப்போ ஐயா ஸ்டாலின் அளவுன்னு வச்சுக்கிறீங்களா, இல்லை என் தம்பி உதயநிதி அளவுக்கு அதிபுத்திசாலி பெரிய அறிஞர். ஆனால் ஒரு ஆணவம், ஒரு திமிர், நம்மளை மாதிரி கட்டிக்காரன் எவனும் இல்லைன்ட்டு. அப்போ தேவக்கோட்டைக்குள்ள வர்றான். தேவக்கோட்டைக்குள்ள வரும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் அறிவு தெளிவு, அரசியல் புரிதல், ஞானம் எல்லாம் உள்ள மக்கள். அறிவு வேற, ஞானம் வேற. அறிவுனா என்னென்ன, ஞானம்னா அறிவது ஞானம் உணர்வது. அறிவு என்பது படித்து அறிவது. அறிந்ததை எந்த இடத்துல பொருத்தி சொல்லணும், எந்த இடத்துல பேசணும்னு சொல்லுது பாரு, அது ஞானம். அப்போ இப்போ நான் படித்ததை இப்போ சொல்கிறேன் பாரு, இது அறிவில்லை, ஞானம். எப்படின்னு கேள்வி. ஒரு அறிஞர் வந்துக்கிட்டு இருக்கானா, அங்கே ஆடு மாடு மேய்ச்சிட்டு மரக்கலையில் ஒருத்தர் இருக்கான். அவனை எப்படியாவது கவுக்குன்னு பார்க்குறான். என்ன இந்த ஊரில் எல்லாம் புத்திசாலியா, என்னோட பேசி ஜெயிப்பியாடா? யார் இந்த ஞானி? தம்பிங்க வா, டக்குன்னு என்னங்கய்யா சொல்லுங்கய்யா, நான் சில கேள்விகள் கேட்குறேன், பதில் சொல்லுவியா? நம்மளுக்கு கேள்வியா, பரீட்சையில் கேள்வி சரியாளுதா தானேயா மாடு மேய்க்க வந்தேன், என்னையா நீ என்ன கேள்வி கேட்குறேன்னு பயப்படுவான். அவன் முகத்தில் ஒரு பதட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. கேளுங்கய்யா, கம்ப அப்படி கேளுங்க. என்ன கேள்விங்க?
அவர் யோசிக்கிறார், என்ன இந்த பயப்படவே இல்லை, மேய்க்கிறது ஆடு மாடுமா இருக்கு, ஆனால் சம்பமா கேள்வி கேட்குறானே, ரொம்ப பயப்படாம கேளுன்னு சொல்கிறானே. ஏப்பா உலகத்தில் சிறந்த ஒளி எதுப்பா? இந்த பையன் இது தெரியாதையா? சூரிய ஒளியா? சூரிய ஒளி. சரியா சொன்னேன். உலகத்தில் சிறந்த பூ இது, உலகத்தில் சிறந்த நீர் இதுயா? உலகத்தில் சிறந்த நீர் ஐயா கங்கையா. சிவபெருமான் தலையிலிருந்து விஷ்ணுவின் காலில் வழியாக வந்து ஓடுற அந்த கங்கை தாயா சிறந்த நீர். அதாயா குளிக்கிறவனுக்கெல்லாம் பாவத்தை கழுவிட்டு புண்ணியத்தை கொடுக்குது. அந்த நீர் தாயா சிறந்த நீர். அருமையான பதில். உலகத்தில் சிறந்த பூ ஐயா தாமரை. அதெல்லாம் தேவியர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, பெரிய பூ, அதில் தான் தேவியர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த பூ தாயா சிறந்த பூ. அருமை அப்படின்னு கழுத்தில் இந்த முத்து மாலையை தூக்கி பரிசா கொடுக்குறாரு அவன். வேண்டாம். ஏப்பா நான் சொன்ன 3 பதிலுமே தப்பு. நீ என்ன பெரிய அறிஞங்கிற, தப்பான பதிலுக்கு எனக்கு பரிசு கொடுக்க வாரியணும்னு பதறிடுறேன். என்ன நீ சொன்ன பதில் தப்பா? அப்போ எதிரா சரியானதா பதில் அப்படின்னு. ஐயா நீங்கள் முதல் கேள்வி என்ன? உலகத்தின் சிறந்த ஒளி. உலகத்தின் சிறந்த ஒளி கண்ணொளி. கண்ணொளி இல்லாதவனுக்கு சூரிய ஒளியில் என்ன பயனு? மொத்தமாக இருட்டுத்தேன். அப்போ சிறந்த ஒளி கண்ணொளி. அப்படியே யோசிக்கிறான். ஆமாம். அப்போ உலகத்தில் சிறந்த தண்ணீர், உலகத்தில் சிறந்த தண்ணீர் கங்கைன்னு நம்பிட்ட. கங்கை இல்லை, பாலைவனத்தில் ஆங்காங்கே கிடைக்கிற ஒரு சுனை நீர் இருக்கு பாரு. வறண்ட பாலைவனத்தில் பயணிக்கும் போது அவனுக்கு நாக்கு வரலும் போது கிடைக்கிற ஒரு கை தண்ணீர் பாரு அந்த சுனையில், அதான்டா உலகத்திலே சிறந்த நீர்ன்றான். ஆமாம் சிறப்பு அப்படின்னு. அப்போ பூ, உலகத்திலே சிறந்த பூ தாமரை பூனை நீ நம்பிட்ட. அதனால என்ன பயன்? உலகத்தில் ஒரு பூ, அது தாண்டா அந்த பூ தாண்டா பருத்தி பூ. அதிலிருந்து பஞ்சு வருது, பஞ்சிலிருந்து நூல் வருது, நூலிருந்து ஆடை வருது. உலகத்தின் மானுட குலத்தின் மானத்தை மறைக்கிற ஆடையை தருகிற பருத்தி பூ தாண்டா உலகத்தில் சிறந்த பூன்னா. காலை விழுந்துட்டான். இந்தாடா முத்து மாலை ஐயா, என்னை மன்னிச்சிருந்தேன். இந்த உண்மையான பதிலை வச்சுக்கிட்டு உன் பிள்ளை ரோட்டில் திரியிறேன். அவன் பொய்யா பேசிக்கிற நம்பி அவனுக்கு ஓட்ட போட்டுற. நான் ரோட்டில் திரியிறேன். இனிமேலாவது கொஞ்சம் யோசிச்சு கீச்சு நல்ல முடிவாக எடுத்தா நியாயம் மாதிரி நாடு மக்களும் நன்றாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்கு இருக்கிற சிரமத்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு வேளை என்னை முதலமைச்சர் ஆக்கிட்டேன், நான் படப்போகிற பாட. இப்போ வேளாண்மை செய்யணும். நிலம் என்கிட்ட அரசு நிலத்தை மாற்றிக்கிட்டேன், பத்தலை. உங்ககிட்ட வருவேன், தேவகோட்டைக்கு வருவேன், கணக்கெடுப்பேன். அப்பா நீங்கள் எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க? 10 ஏக்கர். 10 ஏக்கர் அரசு எடுத்துக்கிறது, லீஸ்க்கு ஒத்திக்கு எடுத்துக்கிறது. அப்பா 25 ஆண்டுகளுக்கு எடுக்குது. இன்னைக்கு விலை என்னப்பா? தம்பி 1 ஏக்கர் 1 லட்சம், 25 லட்சம் கொடுத்துறேன்ப்பா. ஆனால் இது பத்திரம் உங்ககிட்ட, பட்டா உங்ககிட்டப்பா, நிலம் அரசு பயன்படுத்துது. நீங்கள் 25 ஆண்டுகளுக்குப்பா பிறகு நான் இல்லை செத்துருவேன்ப்பா. ஒருத்தன் இருப்பான், அவன் வருவான், வந்து நீங்கள் இந்த நிலத்தை எடுத்துக்கிறீங்களா, மறு ஒப்பந்தத்துக்கு தர்றீங்களா? மறு ஒப்பந்தத்துக்கு தர்றோம்னா அன்னைக்கு விலை என்னவோ அந்த விலையை கொடுத்துட்டு மறு ஒப்பந்தம் செய்வான். இல்லைப்பா நிலத்தை எங்ககிட்ட கொடுத்துருவான். இதுதான் அரசு திட்டம். இப்போ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி வேளாண்மை செய்யும்போது, அப்போ நீங்கள் விரும்பினா இதில் கவர்மெண்ட் வேலையாக வேளாண்மை செய்ய வரலாம். உங்களுக்கு வயசு போயிடுச்சுன்னா 60 வயசுக்கு மேலே வேளாண்குடி மக்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் வீட்டிலே இருக்கலாம். வேறு யார் வேணாலும் வேலை செய்யலாம். அரசு வேலை, கவர்மெண்ட் வேலை. உனக்கு நோயாக தானே, காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும், அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும். அரசாங்கத்துக்கு காசு கொடுத்த நீனாலும் உனக்கு தெரியறதில்ல. நான் தாரேன் வா. ஏய், வீட்டில் இருக்கிற பாட்டி வரைக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன். அவளுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஓலைக்கொட்டானை கொடுப்பேன், பின்னித்தா, இந்தா உனக்கு காசு. ஜப்பானில் ஒரு ஓலைக்கொட்டான் விலை என்ன தெரியுமா உனக்கு? அரபு நாடுகளில் ஓலைக்கொட்டான் விலை என்ன தெரியுமா? மாட்டு சாணியில் தட்ட எர்ராட்டி விலை என்ன தெரியுமா? படிச்சிருக்கல, தட்டிப்பார், 350 ரூபா. ஒரு ஓலைக்கொட்டான் விலை 400 ரூபா, 500 ரூபா. ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்குல்ல, இப்படி சட்டி 13,000 ரூபா. அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த என் தம்பி முத்துக்குமார், அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அண்ணன் பேச்சு கேட்டு வேலையை விட்டு வந்துட்டான். வந்து கன்னியாகுமரிக்காரன், நான் திருநெல்வேலியில் மண்ணை எடுத்து நம்ம ஆளுகளை வச்சு மண்சட்டி தயாரித்து அமெரிக்காவுக்கு, உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறான். உனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல பொருளாதாரம். உலக இயற்கை உணவுக்கு திரும்புது, ஆனால் உற்பத்தி இல்லை. அவன் சர்க்கரை விட்டு வெள்ளத்துக்கு வர நினைக்கிறான், கருப்பட்டிக்கு வர நினைக்கிறான். 1 கிலோ கருப்பட்டி 2,000 ரூபா, 3,000 ரூபா. நீ கருப்பட்டி சாப்பிட மாட்டேற, உனக்கு ஒரு மனநோய். நீ கருப்பாக இருந்த கூழை குடிச்சிக்கிட்டு இருந்த, கருப்பாக இருக்க, ஐயா இன்னும் கருப்பாக இருக்குன்னு பயந்துட்ட. கேழ்வரகு ஓ நிலத்தில் விளையும், நீ சாப்பிட பயந்துட்ட, கூச்சப்பட்ட, அசிங்கமாக கருதிட்ட.
அப்புறம் எதை சாப்பிடலாம்னு கேட்டேன். அவன் பூரியை கொண்டாந்து கொடுத்தான், சப்பாத்தியை கொடுத்தான், பொன்னிறமாக இருந்துச்சு. அந்த நிற கவர்ச்சியில் மயங்கிட்ட. கோதுமை ஓ நிலத்தில் விளையாது, வேற எங்கேயோ விளையுது. பல்ல விளக்கிட்டு பசியோட காத்திருக்க. பூரிக்கு உன் பொருளாதாரம் அவன்கிட்ட போயிடுச்சு. உன் பண்ணி கருப்பாக இருக்கும், சாப்பிட கூச்சப்பட்ட. ஆனால் வெள்ளையாக இருந்தோன்னா பண்ணி ஒயிட் ஃபோர்க் நல்லா இருக்கு. ஏன்னா உனக்கு நிற கவர்ச்சி. கருப்பட்டி அழுக்கா பழுப்பாக இருக்குது, வெள்ளம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வெள்ளையா சீனி வெள்ளையாக இருக்குது, மோகிச்சிடுற. இது ஒரு நோய். இப்போ நம்ம விவசாயம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? நிலத்தை எடுத்துட்டோம், விதை இருக்கா? இல்லை. எங்கே வருது? ராத்தேலால் ரிச்சாரியான்னு 80 வயது கிழவன் நாடங்களும் சுற்றி 22,792 பாரம்பரிய நெல் வகைகளை சமைச்சு வைக்கிறான் இந்த நாட்டில். ஒரே நாள் 2013 சின்சாண்டா நிறுவனத்துக்கு ஒரே நாளில் இந்திய அரசு எடுத்து கொடுத்துருச்சு. அன்னைக்கு இந்திய பெருநிலம் முழுமைக்கு 2 கிழவன் கதறி எழுதான். ஒருத்தன் ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொருத்தன் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். ஐயோ எல்லாம் போச்சுன்ட்டு. இப்போ விதை அவன்கிட்ட இருக்கு. நான் அந்த விதை வேணும்னா அவன்கிட்ட போய் கேட்கணும். என்னுடைய பாரம்பரிய மாடுகள் அழிஞ்சிருச்சு. இப்போ எங்கே இருக்கு? பிரேசில் இருக்கு. என்னுடைய காளைகளின் விந்தணுக்களை அவன் எடுத்துட்டு போய் அவன் பெருக்கிட்டான். நான் சீமப்பசை கட்டிக்கிட்டு அழுகிறேன். என்னுடைய நாட்டுக்கோழி முடிஞ்சிருச்சு. நாட்டுக்கோழி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறான். நாட்டுக்கோழியை உற்பத்தியை பெருக்குவதை விட்டு அதுக்கு டூப் பண்ணி பண்டாக்கோழியை தயாரிச்சிட்டான். எல்லாம் இப்படி மாறிக்கொண்டிருக்குது. இப்போ மறுபடி நான் ஒன்னிலிருந்து இல்லை என் உடன் பிறந்தார்களே, நீங்களும் நானும் ஒரு புள்ளியிலிருந்து மறுபடி உயிர்ப்பிக்க வேண்டியது இருக்குது. விதையில இருந்து எல்லாவற்றிலும். ஆடு மாடு கோழி எல்லாம் நம்முடைய பாரம்பரிய விதைகள், நம்முடைய பாரம்பரிய மரங்கள், நம்முடைய பாரம்பரிய மாடு ஆடுகள், நம்முடைய பாரம்பரிய கோழி. இதிலிருந்து நம்ம மீண்டெழுந்து வர வேண்டியது இருக்குது. சாதாரண வேலை இல்லை இது. கட்சி ஆட்சிகளால் செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இதை சாதிக்க முடியும். இதனாலதான் கெஞ்சிறது. ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது அதிகாரத்தை கொடு. இல்லைன்னா சக்கர நாற்காலியில் வந்து அப்படிலாம் ஆக்கி விடாத. கொஞ்சம் தெம்பு இருக்கும்போது கொடுத்து பாரு, நாட்டை எப்படி மாற்றி காட்டுறேன்னு பாரு. உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலம் தமிழ்நாட்டை நான் மாற்றி காட்டலை. நீ அப்புறம் என்னை கேளு. நான் ரொம்ப தூரத்தில் இல்லையே. தேவகோட்டத்திலேருந்து காளையாறுவெல்லாம் அரணையூரும் 1000 கிலோமீட்டர் ஒன்றும் இல்லையே. இந்தா தானே இருக்கு. இங்கே தானே சுற்றி கபடி விளாண்டு தெரிஞ்சேன். இங்கே தானே. இப்போ கூட நீ என்னையா மதிக்கலை? உள்ளூர் மாடு விலை போகாத மாதிரி உன் சொந்த பையன் என்னன்னா, நம்ம சீமானா இங்கே தான் தெரிஞ்சான், இங்கே தான் வந்து கபடி விளாண்டு தெரிஞ்சான்னு. நானே ஒரு பூணூலை போட்டு மீசையில் எடுத்து தோல் வெள்ளையாக இருந்தேன்னா சூப்பர், எப்படி பேசுகிறான். நான் ஒரு கர்நாடகா ஆந்திரா கேரளா இருந்து வந்தேன்னா சூப்பர். நேரம் நான் ஆட்சிக்கு வந்து 10 வருஷமாக இருக்கும். உனக்கு இருக்கிற மனநோய் இருக்க. என்னை பெற்ற அம்மா ஒன்று நான் உங்கள் கூட பிறந்தது தப்பு, இல்லை நீங்கள் எங்கள் கூட பிறந்தது தப்பு. ஏதோ நடந்து போயிடுச்சு. எவ்வளவு பாடிட்டான். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணே உண்டு கொழுப்போரை நிந்தனை செய்வோம். நாம் பாரதி, நம் பாட்டன் மகாகவி பாரதி. தெண்ட சோறு தின்று கிடக்கிறான் அவன். கேவலமாக பேசுறது. நீ பழைய கஞ்சி சாப்பிட்றத கேவலம் நினச்சான் நம்ம ஆளு. கனடா, அமெரிக்கா, பிரிட்டன் எல்லா நாடுகளையும் 5 ஸ்டார் விடுதிகளில் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு மண் சட்டியில் பழைய சோறு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, துவைய. இன்னைக்கு நான் தான் சாப்பிட்றேன் காலையில். நீ வெஞ்சம்னா இங்கே வரு. காலையில் நீ டீ குடிச்சா, வெள்ளைக்காரன் நீ நீச்ச தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தா அது நல்லது. காலையில் ஒரு கோவலை ஒரு செம்பு நீச்ச தண்ணியை குடிச்சு போட்டு 1 ஏக்கர் வரப்போ வெட்டிட்டு வந்துடும். 1 ஏக்கர் நிலத்தில் நம்ம அப்பா பெரியப்பா. இதை மாற்றி வெள்ளைக்காரன் வந்து டீ விற்றான். முதல்ல 1 மாதத்துக்கு இலவசம் தான். நம்ம ஆளு குடிச்சு அடிக்ட் ஆகிட்டாங்க. பழக்கமாயிடுச்சு, அடிமையாயிட்டாங்க அதுக்கு. அப்புறம் காலனான்னா வழி இல்லாமல் போயிடுச்சு. நீ நீச்ச தண்ணி விட்டு டீக்கு வந்தா, அவன் டீயை விட்டு நீச்ச தண்ணிக்கு போயிட்டான். இப்போ தட்டிப்பாரு வலையொலியில் என் பிள்ளைகள்லாம் என் தம்பியெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்ன்னு ஒரு போத்தல் அடைச்சா 1000 ரூபா. உன்னால் நம்ப முடியுதா? அவர் நீச்ச தண்ணி. பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நீ அலையிற. நீ கொடு, ஒரு 5 வருஷத்துக்கு கொடு. 50 வருஷம் கருணாநிதி அவன் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டில்ல. மகனுக்கு இந்த உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதிக்கு கொடுக்க போகிற என்ன? இப்போ ஐயா எடப்பாடி இந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டில்ல. ஒரு 50 ஆண்டு 55 ஆண்டு கொடுத்துட்டேன். ஒன்லி 5 years ப்ளீஸ் கிவ் மீ ஒன்லி 5 years. ஒரு 5 வருஷம் கொடுங்க. ஒரு 5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள். இந்த 2 ஆண்டு மாதிரி ஏமாத்திட்டு ஈடு இணையெல்லாம் ஆட்சி, 2 ஆண்டை சாட்சி.
என்கிட்ட கேட்டாங்க, இதை சொல்றவனுக்கு இல்லை மனசாட்சி. போயிட்டே இருந்துட்டேன் நான். படுவாய் பயலு 45,000 கோடிக்கு விற்கிற சாராயத்தை 50,000 கோடியாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறோம். எவ்வளவு டெவலப்பு! படித்தவன் எண்ணிக்கையை நாங்கள் பெருக்க போகிறோம்னு இல்லை, குடிப்பவன் எண்ணிக்கையை பெருக்க போகிறேன். 45,000 குடித்தவன்னா அப்போ 50,000 குடிக்கணுமா? குடியார எண்ணிக்கையை பெருக்கணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதானே. எப்பா மதுரைக்கு போயிருக்கியா? சங்கமைத்து தமிழ் வளர்த்த மதுரையப்பா. அப்படியே கூரை, அழகான கூரை, ஏசி, கயத்து கட்டில், டிவி, சாஞ்சுக்கிட்டே படுத்துக்கிட்டே குடிக்கிறதுக்கு மதுக்கடைப்பா. இந்த மதுரையிலப்பா, மதுரையில் கால கொடுமை. நம்ம பூஞ்சோலை அதனால உழவு என்பது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நம்முடைய பாரம்பரிய உழவாண்மை என்பது வேற. ஏன் மாடு வச்சு உழுதும்? ஒரு 60 கிலோ எடையுள்ள மனிதன் ஒரு தரையில் புல்வெளியில் தொடர்ந்து நடந்தால் அந்த இடத்துல பாதை விழுந்துருது, வேறு எதுவும் முளைக்கிறது இல்லை. ஆனால் 3 டன் 4 டன் எடையுள்ள டிராக்டரை வச்சு அழுத்தினால் அந்த மண் கெட்டி விட்டு போயிடும், எதுவும் முளைக்காது. கெட்டிவிட்ட இறுகிய மண்களில் புல்கள் தான் முளைக்கும், புற்கள் தான் முளைக்கும். நெல்லோ மற்ற தானிய பயிர்களோ முளைக்காது. இதை நல்லா விளங்கிக்கணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்பா என்ன சொல்கிறாங்க, கலப்பை வைத்து தான் உழணும். கலப்பை வைத்து தான், அதான் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். மண்ணை கீழே இருந்து புரட்டி மேலே போடணும். ரசாயன உரங்களை கைவிடணும். அப்போ இயற்கை வேளாண்மைக்கு வரணும். இயற்கை உரங்கள்னால் எதில் இருக்குது? ஆடு மாட்டு கழிவில் தான் இருக்குது. அப்போ ஆடு மாடு வளர்க்காமல் எப்படி ஆடு மாட்டு கழிவு கிடைக்கும்? வாய்ப்பில்லை. அப்போது ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம். அதை நல்லா கொஞ்சிக்கணும். பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் மட்டும் என் உடன் பிறந்தார்களே 9 லட்சம் கோடி. ஆனால் சாராய பொருளாதாரம் எவ்வளவு? 50,000 கோடி. இப்போ பால் உனக்கு எங்கேருந்து வருது? ஆந்திராவிலிருந்து வருது. நீ குடிக்கிற ஆவின் பால் பால் இல்லை, பால் போல ஒன்று. நல்லா கவனிச்சுக்கணும். மாடு எவ்வளவு இருக்கு? மாடே இல்லை. ஏன் நீ ஒரு தடவை மாடே இல்லாத நாட்டில் எப்படி ஆவின்ல பால் வருது? ஏன் கேட்கல நீ? பால் போல ஒன்றுது. அது மாடு கறந்த பால் இல்லை, பாலாக தயாரிக்கப்பட்ட பால். அப்போ நன்கு விளங்கணும் பாலின் பொருளாதாரம். நான் பேசும்போது சிரித்தேன். நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு மதிப்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் டைரி டேயில் அவர் பேசுகிறாரு, மில்க் ஹே, ஆமாம் எக்ஸ்போர்ட் ஹே அப்படி. ஏன்னா ஹே ஹேங்கும்போது இவன் ஹே ஹே ஹேன்னு கைதிட்டுறான். பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி. அவர் சொல்கிறாரு, பாலை உற்பத்தி செய்தாலே நாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையலாம்னு. ஆனால் மாடு வளர்க்க விடுறதில்ல, மாட்டுக்கறியை சாப்பிட விடுறதில்ல. ஆனால் இந்த நாடு 24 லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணுது. இந்தியா செய்கிற நம்பர் 1 எக்ஸ்போர்ட் பீஃப் எக்ஸ்போர்ட். அதை பிரதமரே சொல்கிறார், பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. எப்படி பேசி நம்மளை கவத்திருக்காங்க பாருங்க. மெதுவாக வருவார். சோட்டா சோட்டா நகி ஹே, படா படா ஹே. சின்ன சின்னதாக திருடாத, பெருசா திருடிடு. இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே. என்னத்தையோ பேசி முடிஞ்சு. நீ மறுபடியும் வேற 24 தேர்தலுக்கு வேற வராங்க. தாமரை மலரும் தாமரை மலரும் தாமரை மலரும், தண்ணியிலே மலராத தாமரை தமிழன் கண்ணீர்லையா மலர போகுது. ஏயா இப்படி டார்ச்சர் பண்ணி தொலைக்கிறீங்க? ஏயா இவ்வளோ பெரிய நாட்டை கொடுத்தே பிச்சைக்கார நாடாக்கிட்டீங்க, என் ஸ்டேட்டையாவது விட்டுட்டு போங்கய்யா தயவு செய்து. அது நான் இருக்கிற வரை தலையிலான்னு தண்ணி குடித்தாலும், குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்து ஆடினாலும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. முருகன் கையில் இருக்க வேல், சிவன் கையில் இருக்கிற சூலாயுதம், கருப்பனை சாமியில் இருக்கிற வெச்சர்வா, எல்லாத்தோடும் நிற்கிறேன். விரலுக்கு ஒரு அறிவாக்க ஆயுதங்களோடு நிற்பேன் நான். நீ தப்பிச்சு போகவே முடியாது ராஜா. என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும். நீ கொஞ்ச நாளைக்கு தான் என்னை சின்ன பைய, இக்னோர் ஹிம், அவாய்டு ஹிம், ஃபர்கெட் ஹிம், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். என்னை பதில் சொல்லாமல் நீ கடந்து போகவே முடியாது. அப்போ வேளாண்மையை கைவிடாமல் இருக்கணும். என் பேச்சை கேட்டு உலக நாடுகளில் 5 லட்சம் 8 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதித்து கொண்டிருந்த என் தம்பி தங்கைகள் ஓடி வந்து வேளாண்மை செய்கிறாங்க.
நான் ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன் என்பது சிரிக்கிறார்கள். நாட்டுக்கோழி வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன் என்பது சிரிக்கிறார்கள். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, வீட்டுக்கு ஒரு மாடு, நாட்டுக்கோழி கொடுத்தது, ஆடு கொடுத்தது எதற்காக? வீட்டில் வளர்ப்பதற்காக கொடுத்தீர்கள். அதையே நான் நாட்டில் வளர்ப்பேன் என்று சொல்றேன். இதில் என்ன உனக்கு அவமானம்? என்ன உனக்கு பிரச்சனை? என்ன உனக்கு பிரச்சனை? பாரு எப்படி செய்யறேன் பாரு, என்னென்ன வேலை செய்யறேன் பாரு. அவ்வளவு கனவு வச்சிருக்கேன். அதான் நாங்கள் என்ன சொல்றோம் எங்கள் பெற்றோர்கள்ட்ட, கோடி கனவு கொண்டோம், உங்கள் பிள்ளைகள் அதை கூடி நிறைவேற்ற வாருங்கள், எங்களுக்கு வாக்கை தாருங்கள், வலிமைப்படுத்துங்கள்ங்கிறோம். இன்னைக்கும் நான் கேட்கறது உங்கள் வாக்கை அல்ல, வருங்கால உங்கள் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு கையேந்திரேன். அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், மருத்துவம் கொடுக்கணும், அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கணும், நடக்க பாதை கொடுக்கணும், தடையற்ற மின்சாரம் கொடுக்கணும், அவனுக்கு நல்ல காற்றை சுவாசிக்க அவனுக்கு நல்ல காற்று கொடுக்கணும், பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அதுக்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுக்கணும். இதை விட்டால் வேற வழியே கிடையாது. என்னடா ஆயிடுச்சு நேரம்? 9. சரிதான். இல்லை, நல்ல நேரத்துக்கு பார்க்கறது இல்லை. மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு, கடிகாரம் ஒரே மாதிரி தான்டா நேரத்தை காட்டும், அதை நல்ல நேரமாக கெட்ட நேரமாக மாற்ற வேண்டியது நம்ம கடமை தான்டா, நம்ம கையில் தான்டா இருக்குன்னு. தேவகோட்டையில் இவ்வளோ 1 மணி நேரம் என்ன பேசணும்னு நினைக்காத. நாளைக்கு ராமநாதத்தில் பேசுகிறேன். 234 தொகுதியிலும் பேசிட்டுருக்கேன். ஏன் நகரத்தில் போடாமல் தேவகோட்டை மாதிரி ஒன்றியம் பகுதிக்கு வரேன்? நீ அடுத்து தெருவுக்கு தெருவு பேசுவேன். வழி கிடையாது. நீ என்னை கைவிடலாம், நான் உன்னை விடுவதா இல்லை. நான் உன்னை பிடிச்சிருக்க பிசாசு. என்ன பிசாசு? உனக்கு நல்லது செய்ய வந்த பிசாசு. அதனால கவனமாக செய்யுங்க. வர காலத்தில் வேளாண்மை அரசு பணியாகணும், ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியாகணும். நீ என்னமோ இவன் நம்மளை கேள்வி பண்ணுறான். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற, கோழிக்கு உடம்பு முடியலன்னா ஊசி போடுற டாக்டரு கவர்மெண்ட் டாக்டரு, ஆடு மாடு வளர்க்குற நம்ம ஆத்தாளப்பேன் அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயர் கூடாதா? பைத்தியக்காரப்பேலு. பல வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் பெரிய பெரிய விடுதியில் இந்த கறி எங்கேருந்து வருதுன்னு கேட்பேன். ஆஸ்திரேலியாங்கிறான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ போய் சாப்பிடுவ, எங்கேருந்து வருது? தமிழ்நாடு ஃப்ரம் தமிழ்நாடும்பா. ஏன்? எனக்கு ஒரு கனவு இருக்கு. இந்த கனவை எனக்கு கடத்தியவன் யார்? இந்த பாரு, 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம், நான் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற தேசிய இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவை கொண்டிருந்த ஒரே மகன் இந்த இன வரலாற்றில் என் உயிர் தலைவன், என் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள்தான். அவன் எனக்கு காசு தரல, அவன் கொண்டிருந்த கனவை எனக்கு தந்தான். அவன் எனக்கு லட்சங்களை கொட்டி தரவில்லை, அவன் சுமந்து நின்ற லட்சியத்தை எனக்கு கடத்தினான். நான் என் உடன் பிறந்தார்களுக்கு கடத்துகிறேன். தோளில் வலிமை இருக்கிற வரை ஓடுவேன், வென்றால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் தாள்கள் தளர்கிற போது இன்னொரு தோளுக்கு கடத்துவேன். ஆனால் என்றாவது ஒரு நாள் என் இனம் உறுதியாக வெல்லும். உலக அரங்கிலே உயர்ந்து சிறந்து வாழும், பெருமையோடு வாழும் தமிழ் தேசியன மக்கள். நாங்கள் அடிமை இல்லை, உரிமை பெற்ற தேசியனத்தின் மக்கள். தற்சார்படைந்து எல்லாவற்றிலும், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், மருத்துவம், இந்த உணவு உற்பத்தி பொருள்கள் எல்லாவற்றிலும் தற்சார்படைந்து எவனிடத்திலும் கையேந்தாது பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழுகிற நிலையில் என் இனத்தை நான் உயர்த்துவேன். இது என் தலைவன் மீது சத்தியம், என் தாய் தமிழின் மீது சத்தியம். நீ ஒன்றும் செய்வேனா? ஒரே ஒரு ஓட்டு விவசாயிக்கு போட்டு நீ போய் வீட்டில் படுத்துக்க, நாட்டை நான் பார்த்துக்கிறேன். ஒன்னே ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது. என் பேச்சை கேட்குற என் தம்பி தங்கைகள், தூங்காதீங்க. என் தலைவன் எனக்கு கற்பித்தது, உறங்காதே, எழு, ஓடு. நீ அடிமை, ஓடு. இலக்கை தொடும் வரை ஓடிக்கொண்டே இரு. ஒரு நாள் உறங்கலாம். உன் மரணத்திற்கு பிறகு எவரும் உன்னை எழுப்ப மாட்டார்கள். ஆனால் அதுவரை ஓடு, உன் இலக்கை நோக்கி ஓடு. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் வெற்றி கோட்டை தொட்டுவிட்டு செத்து போகலாம்,
அப்படி என்றால் உடலின் ஒட்டுமொத்த வலிமையும் ஒன்றாக திரட்டி ஓடி போய் வெற்றி கோட்டை தொடணும். அதுதான் இன்றைக்கு தமிழ் தேசிய இளைஞர்களுக்கு இடப்பட்டிருக்கிற கடமை, கையளிக்கப்பட்டிருக்க வரலாற்று பொறுப்பு. புரிஞ்சுக்கணும். சும்மா போயிட்டு போய் அப்படி போயிட்டு திமுக வந்தா அதிமுக வந்து என்னாச்சே, 50 வருஷத்தில் செய்யாத நல்லதை இனி வருங்காலங்களில் செய்வார் நீ நம்பினா இது யார் மேல குறை? யாருடைய பிழை? யாருடைய பிழை? இப்போ பேசிட்டு இங்கேருந்து ராமநாதத்துக்கு போகணும், போய் சேர 12 மணி, அதுக்கப்புறம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் தூங்கணும், அதிகாலையில் எந்திரிக்கணும், உடல்நலத்துக்கு கொஞ்ச நேரம் நடக்கணும், வந்து படிக்கணும், மறுபடி கட்சிக்கு பேசணும், தொண்டை தண்ணி வரலணும், தொண்டை கட்டிக்கிருச்சு, அண்ணே தொண்டையை கவனினே, நாட்டை கவனிக்குவா, மக்களை கவனிக்குவா, தொண்டையை கவனிக்குவா, எதை கவனிக்கிறது? நீங்கள் பண்ண துரோகம், நீங்கள் பண்ண பிழை, நீங்கள் பெத்த பிள்ளைகள் வீதியில் நின்று இப்படி கத்தி சாக வேண்டிய நிலைமைக்கு எங்களை விட்டுட்டீங்களே. ஒரு நல்ல கையில் நாடை கொடுத்தீங்களா? கருணாநிதி கிட்ட கொடுத்த ஆட்சியை நெடுஞ்செழியன்ட்ட கொடுத்தீங்களா? அவன் தான் ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்த ஒரே அரசியல் தலைவன். அவனுக்கு கொடுத்துருக்கலாம். அவன் நல்லவன், நல்லா படித்தவன், ஊழல் வழக்கில் சிக்காதவன், லஞ்சம் பெற்றான்னு ஒரு செய்தி இல்லாதவன், ஒரு நேர்மையாளன். அவன் கையில் இந்த நாடு போயிருந்தா, அண்ணாதுரைக்கு அப்போ அவன் கையில் போயிருந்தா, இந்த பிள்ளைகள்லாம் நான்லாம் படித்து பெரிய போலீஸ் அதிகாரி அல்லது இராணுவ அதிகாரி ஆகி ஓய்வு பெற்றுட்டு வீட்டில் உட்காந்து விவசாயம் பார்த்துருந்துருப்பேன். என்னை கொண்டாந்து எங்கே போட்டிருக்க? நான் படிச்சுட்டு இளையாங்குள்ளேருந்து வண்டி ஏறி படம் எடுத்து பஞ்சமலைக்கு போனேன். என்னை படாத பாடுபடுத்தி ரோட்டில் கத்த விட்டு, இது ஒரு கொடுமை. சபிக்கப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்து நான் இப்படி ஒரு வாரம் எங்களுக்கு வந்து விழுமா? அடுத்து அவங்க ஒருத்தெல்லாம் சொல்கிறான், இந்த விருதுநகரில் ஒரு எம்எல்ஏ இருக்கேன், அவன் பேர் ஏதோ ஒருத்தன், அவனுக்கு தான் அவன் செத்தவனை நான் செலவைக்கலாம்னு இருக்கேன். அவனுக்கு வைக்கணும்ல. அந்த ஆள் சொல்கிறான் பாருங்க, ஐயா 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 நாங்கள் எங்கள் இளைய ஜமீன் எங்கள் ஐயா ஸ்டாலின் அவைய வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, தலைவருக்கு அப்புறம் அவரை கொண்டாந்துட்டோம், அதுக்கப்புறம் எங்கள் ஐயா சின்ன ஜமீன் உதயநிதி ஐயா வரப்போகிறாங்க, அவங்களையும் கொண்டாந்துருவோம். எனக்கு ஒரு ஆசை ஐயா, எனக்கு ஒரு ஆசை, அப்படியே எங்கள் ஐயா இன்பநிதியும் முதலமைச்சராக்கி பார்த்துட்டோம்னா ஐயா நான் நிம்மதியாக சாவேன் ஐயா. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வேறு வழி இல்லைங்கய்யா, நமக்கு அந்த குடும்பம் தான் சரிப்பட்டு வரும், வேறு குடும்பம் வராது. ஏண்டா உன் குடும்பம் உனக்கு ஒத்து வராதடா? அந்த குடும்பம் தான் இவனுக்கு சரிப்பட்டு வருமா? டேய், உங்களுக்கு நாளெலாம் புதுசாக குழி தோண்டி வைக்க வேண்டியதில்லை. உங்கள் ஆளுக கல்குவாரி மணல் குவாரின்னு தோண்டி வச்சுருக்காங்கல்ல, நீங்கள் எந்த பொக்கலைன்னு வச்சு தூக்குனீங்களா ராஜா மண்ணையும் மலையையும், அதே பொக்கலையில் உள்ள தள்ளுவேன் ராஜா, உள்ள தள்ளுவேன். காலையில் அங்கேருந்து நான் கூட்டத்துக்கு வரும்போது ஒரு 10 பேர், ஐயா பிரான்மலை இல்லையா, 1900 ஏக்கர்யா, 1900 ஏக்கர் மலையை வாங்கிட்டு இவங்க அள்ளின்னு இருக்கிறாங்க, மலையை காப்பாற்றி கொடுங்கய்யா அப்படின்னு. ஓட்டையாக இருக்கு போட்டிய, ஓட்டையாக இருக்கு போட்டிய. எவன் மலையை வெட்டி திங்கிறானோ அவனுக்கு ஓட்டை போட்டுற வேண்டியது, அப்புறம் இந்த பிள்ளைகிட்ட வந்து கெஞ்ச வேண்டியது. அதில் சும்மா கொஞ்சோண்டு இடம் தான் அவன் பட்டா இடம், ஆனால் மொத்த மலையும் ஆக்கிரமிச்சு 1900 ஏக்கரை சுரண்டி கொடுத்துட்டு இருக்கான் பிரான்மலையில். அரசுக்கு தெரியாதா? மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? சொல்லுங்கள், மாவட்ட செயலாளருக்கு தெரியாதா? கவுன்சிலருக்கு தெரியாதா? இல்லை எம்எல்ஏக்கு தெரியாதா? இல்லை மந்திரிக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அவனுக்கு அதை பற்றி கவலை என்ன இருக்குது? கமிஷன் வந்தால் போதும், அவனுக்கு மழையாவது இல்லை ஏதாவது. மழை இல்லைன்னா நாடு பாலைவனம் ஆயிரும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையினும் படிமம் கொள்ளுங்கிறான் இளங்கோவடிகள் நம்ம மூதாதை. முல்லை குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் மலைக்கு கீழே இருக்கிற இடம் முல்லை நிலம். குறிஞ்சி முல்லையும் குறிஞ்சியும் மலையும் காடும் அழிக்கப்பட்டுருச்சுன்னா நிலம் நல் இயல்பு இழந்து நடுக்குற்று. நிலம் எது? மருத நிலம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க நிலம். நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலைவனம் படிமம் கொள்ளுங்கிறான். பாலைவனம் ஆயிரும்டா. பாலைவனத்தில் பனைமரம் வராது, ஆனால் வறண்ட நிலத்தில் வரும். ஆனால் எங்கூர் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்செந்தூர் எல்லா இடத்துலையும் வறண்ட நிலத்தில் வரும். கோயில்பட்டி கீழ்பட்டிலாம் நல்லா வரும். ஆனால் அந்த மரமே கழுத்து முறிஞ்சு சாகுதென்றால் பூமிக்கு கீழே தண்ணி இல்லை, உன் நிலம் பாலைவனமாகுது என்று பறைசாற்றுகிறது பனை. எல்லா மரங்களும் பூமிக்குள்ள தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும், ஆனால் பனைமரம் இங்கே இருக்க தண்ணி கொண்டு பூமிக்குள்ள செலுத்தும். அதுக்கு வேறு கிடையாது. என் உடன் பிறந்தார்களே, உனக்கு ரத்த நாளம் போல் அதுக்கு ரத்த நாளம் நரம்பு. பனைமரத்து வேற எடுத்து பாரு,
மேலே கருப்பாக ஒரு தோல் இருக்கும், அதை பிச்சுக்கிட்டு பாரு, உள்ள ஒரு டீப் மாதிரி பஞ்சு இருக்கும், அது சொதன்னு இருக்கும், அதுக்குள்ள தண்ணியை கொண்டு பூமிக்குள்ள தள்ளும். அதான் எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறாங்க, 10 பனை மரம் ஒரு கிணறை சுற்றி இருந்தால் கடைசி வரை நீரை வற்ற விடாதுங்கிறாரு. பனையின் அருமை. 840 பொருட்களை மானுட சமூகத்தின் பயன்பாட்டுக்கு தருகிற ஒரே ஒரு உயிரினம் இருக்கின்றால் அது பனை தான். பனை, அதையே நினை. அதனால தான் பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்பதை உங்கள் மகன் முன்வைத்தேன். பனை ஒரு பெரிய வளம். அது தெரியாமல் பனை மரத்தை செங்கல் காலவைக்கு 150 ஆண்டு கால மரத்தை 100 ரூபாய்க்கு வித்துட்டு திரிகிற ஏமாளி கூட்டம். எங்கள் ஊர் சிவகங்கை, திருப்பத்தூர், காரைக்குடியிலெல்லாம் இருக்கிற பனையை கேரளாவிலிருந்து செங்கல் காலவைக்கு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு போயிருக்கேன். இங்கே சாணி இருக்குல்ல, மாட்டு சாணியை சேமித்து இதை நிலத்தில் கொட்டுறதில்ல, அவன் வந்து லாரியில் ஏற்றிட்டு போயிடுறான். அவனுக்கு தெரியுது இதை கொண்டு போட்டு இயற்கையில் வேளாண்மை செய்யணும்னு. எங்களுக்கு தான் பாக்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம் ஜால் போட்டு இளவு கருமாந்திரம் ஜானியை எல்லாம் இருக்கேன். சரி, இதை படிச்சுட்டு வாத்தியாராக போயிருந்து பள்ளிக்கூடத்து நடத்தினால மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்துருப்பான். அதுவும் போச்சு. கொஞ்சோண்டு தொண்டை தண்ணி இருக்குது, வச்சுக்கிறேன், நாளைக்கு ராமநாதத்தில் பேசணும். அதுக்கப்புறம் போய் கூட வீட்டில் 2-3 நாள் ஓய்வு எடுத்துக்கலாம். டாக்டர் சொல்கிறான், பேசாத. அப்போ இப்படி பண்ணிட்டா பேசாத. படம் எடுத்து காட்டுறான், இந்த 2 சுவரும் இப்படி புண்ணாக இருக்குது, ரொம்ப பேசாத, ரொம்ப பேசுகிற, நிறுத்து அப்படின்றான். என்னத்தை நிறுத்துறது? ஒரு எங்காலு காசி ஆனந்தன், மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமாங்கிறாரு. அப்போ என்ன செய்கிறது? இது ஒன்று தான் இருக்குது, படுத்திருக்கிற மக்களை உசுப்ப. இந்த பாரதின்னு ஒருத்தன் இருந்தாலும் எங்கள் பாட்டேன், அவன் எல்லாம் பாடினான் ஐயா. நொண்டி சிந்து, காவடி சிந்து, அந்த சிந்து, பிள்ளை தமிழ், நொல்லை தமிழ் எல்லாம் பாடினான், எல்லாம் பாடினான். பாஞ்சாலிக்கு பாடினா, எல்லாத்துக்கும் பாடினான். தாலாட்டு மட்டும் பாடல பாருங்க அவன். ஏன்னு கேட்டாங்க, உறங்காமல் விழிச்சுக்கிட்டு இருக்கவன் தாண்டா தூங்க வைக்க தாலாட்டு தேவை. இவன் பல ஆண்டுகளாக தூங்கி தாண்டா இருக்கான். எழுப்புறதுக்கு எழுச்சி பாட்டுகள் தாண்டா தேவை. மறுபடியும் தாலாட்டு பாடி அவனை ஏண்டா தூங்க வைக்கணும்னா அவன் தாலாட்டு பாடலை. அதனால பல ஆண்டு காலங்களாக தமிழர் என்கிற உணர்வற்று சாதி மதங்களாக பிளந்து விரிந்து அக்குத்துக்காக சிதறி வலிமையற்று அரசியலற்று அதிகாரமற்று அடிமையாக என் நிலத்தில் இருக்கிற என் இன மக்களை, என் தாய் தந்தையரை அல்ல, என் தாத்தா பேட்டிகளை அல்ல, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளை உசிப்பி எழுப்பி நாங்கள் தமிழர்கள் என்ற அரசியல் பெரும்படையாக கட்டி தமிழ் தேசியன மக்களுக்கு ஒரு அரசியலை உருவாக்கி ஒரு தூய அரசாங்கத்தை மலரச் செய்து என் நாட்டை உலக அரங்கில் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பதொன்று எங்கள் கனவு. அந்த கனவை என் பெற்றோர்களுக்கு, பேரன்பு மிக்க என் உறவினர்களுக்கு கையளிக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு வாக்கை அளித்து வலிமை மிக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள். உழவை மீட்போம், உலகை காப்போம். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம். நாம் தமிழர்.